நியூஸ் ஒன் எக்ஸ்பிரஸ். விழுப்புரம் அருகே வளவனூர் பேரூராட்சியில் இன்று பேரூராட்சி மன்ற கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் புகைப்படம் வைக்கப்படவில்லை என கூறி தவேக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த பேரூராட்சி மன்ற கூட்டத்தின்போது தமிழக வெற்றிக் கழக கவுன்சிலர்கள் கந்தன் மற்றும் ஹாரிஸ் பேரூராட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை வைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அடுத்த கூட்டத்தில் புகைப்படம் வைக்கப்படும் என பேரூராட்சி மன்ற தலைவர் மீனாட்சி ஜீவா உத்தரவாதம் அளித்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை வைக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய தவேக கவுன்சிலர்கள் இதனை கண்டித்து வளவனூர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்க அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தங்களது கோரிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தவேக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர். இதனால் வளவனூர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போர்டு மீட்டிங் நடந்தது. மீட்டிங் எந்த வச்சாங்க. அந்த மீட்டிங் வந்து சிஎம் படங்கள் நாங்கள் திறக்க வச்சோம். அவங்க எல்லாம் வந்து மீட்டிங் நடத்தாத வெளியே போயிட்டாங்க. நாங்கள் ஈவோட்ட லெட்டர் கொடுத்தோம், இதுமாரி மீட்டிங் நடத்த முடியல, எங்களுக்கு வந்து சிஎம் படம் வைக்கணும்னு. நான் அடுத்த மீட்டிங் வச்சுறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னார். நாங்கள் வந்து பார்த்தோம், மீட்டிங்கில் சிஎம் படம் இல்லை. நாங்கள் கேட்டதுக்கு இப்போ வைக்க முடியாது, நீங்கள் அடுத்த மீட்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. நாங்கள் அதனால் மீட்டிங் வேண்டாம்னு புறக்கணிச்சு நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கீழே எடுக்கிறோம். கீழே வந்து தர்ணா போட்டு அடுத்ததாக எங்கள் மாவட்டத்தில் கேட்டு என்ன செய்யலன்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவு பண்ணி செஞ்சு முடிவு இருக்காங்க. அதுக்கு நல்லா செஞ்சு போகிறோம். உங்கள் பேர்னா? ஹாரிஸ் ஐயா. யாரார் படம் இருக்குது? முன்னாள் படம் வந்து சிஎம் படம், ஸ்டாலின் படம், அதுக்குள்ள உதயநிதி ஸ்டாலின். சொல்லுங்க. முதலமைச்சராக கணக்கில் இருக்கிற பார்த்தவங்க வைக்க விட மாட்டாங்க. கேட்டால் அது கிடையாது, நமக்கு வந்து இவங்க தான் முதலமைச்சர், அவங்க கிடையாதுன்றாங்க. அதோட அப்படி இருக்குது. அந்த கேஸ் வெளியே வந்து ஐயா. உங்கள் பேர்? ஹாரிஸ் ஐயா. நான் வளவனூர் பேரூராட்சி 11வது வார்டு கவுன்சிலர் கந்தன் பேசுகிறேன். போன மாதம் 5ஆம் தேதி வந்து கூட்டத்தோடு வச்சாங்க, இங்கே மீட்டிங் வச்சாங்க. அப்போ சிஎம் தலைவர் ஜோசப் விஜய் அவர் படத்தை வச்சா தான் மீட்டிங் நடத்தணும்னு சொன்னோம். அதனால் அது பிரச்சனையாகி அந்த மீட்டிங் வந்து நடத்தாமல் போயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 30 நாளுக்கு மேலே ஆகி போச்சு. இப்போ மறுபடியும் வந்து அந்த மீட்டிங் வச்சாங்க. இன்றைக்கும் ஃபோட்டோ வைக்க மறுத்தாங்க. நாங்கள் ஃபோட்டோ வச்சா தான் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொன்னோம். அவங்க இல்லை, நாங்கள் 12 பேர் இருக்கோம், நாங்கள் மீட்டிங் நடத்தோம், ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வச்சிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இல்லை, மீட்டிங் தலைவரோட படத்தை வைக்காமல் நாங்கள் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு எங்களுடைய தலைவர் ஃபோட்டோவை நீங்கள் வைங்க அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். இல்லை, அதெல்லாம் முடியாதுன்னு அவங்க மறுத்தாங்க. நாங்கள் அப்படின்னா நாங்கள் ஈவோ கிட்டையும் பேசினோம். அதிகாரி அவர் வந்து செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் இவங்க வந்து அதை தடுக்க முயல்கிறாங்க. எங்களை கூட்டு பேசினாங்க. நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்க, அதெல்லாம் நாங்கள் வந்து கூட்டத்திலேருந்து வெளியில் வந்து வெளிநடவு செஞ்சுட்டு அவங்களையும் கூட்டம் நடத்தக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேற்கொண்டு அவங்க கூட்டம் நடத்தினா நாங்கள் சாலை மதியிலோ இல்லை மேல் அதிகாரிகிட்ட நாங்கள் இதுக்கு உண்டான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.